மனசாட்சிடா. எல்லாருக்கும் எல்லாம் சமம், எல்லாருக்கும் எல்லாமே உண்டு, எல்லாரும் ஒண்ணுடா. எனக்கு கிடைக்கிறது உனக்கும் கிடைக்கணும். விடுதலை பார்ட் 2 ரிவ்யூ, மனசாட்சி ரிவ்யூ. ஸோ படம் பார்த்துட்டு வந்தேன். மார்னிங் ஷோ தான் போயிட்டு வந்தேன். நேற்று போல மார்னிங் ஷோ போயிட்டு இப்போ தான் வந்தேன். தரமாக இருக்குதுங்க. வெற்றிமாறன் சார்னா அது வெற்றிமாறன் சார் தான். தொடர்ச்சியாக 7 படம், 2 விடுதலை, 2 ஒரு வட சென்னை, 3 பொல்லாதவன் ஆடுகளை மஞ்சு, விசாரணை 6 போடு. அண்ணன் என்னமா எடுத்திருக்காரு. பார்ட் 1 விட பார்ட் 1 நம்ம சூரிய அண்ணன் டிகிரி பண்ணியிருப்பான். விடுதலை பார்ட் 1 வரும்போது தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் ஸ்டார்டிங். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ இன் மை சேனல் வாஸ் விடுதலை 1. இப்போ விடுதலை 2 ரிவ்யூ போடுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். ஓகே, ஸோ விடுதலை 2 இதை பற்றினா இது ஃபுல் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி. விஜய் சேதுபதியானோட நம்ம வாத்தியார் ஒரு அக்யூஸ்டு மாதிரி நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். சூரிய அண்ணனோட ஃப்ளாஷ்பேக் பார்த்து அவர் போலீஸ் ஆன இது சீனு, அப்புறம் அவர் எப்படி விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணார், ஸோ அவங்களோட கொள்கைகள் என்ன அதை தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் சொல்லிட்டு பார்ட் 1ல் அப்படி முடிச்சிருந்தாங்க. பார்ட் 2ல் விஜய் சேதுபதி எதனால் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார், எதனால் அவர் இந்த கொள்கைக்கு வந்தார், எதனால் அவர் கட்சி ஆரம்பித்தார், எதுக்கு கட்சி ஆரம்பித்து கட்சி கிடைச்சாங்க, அந்த கட்சி என்ன, அதில் ஒரு காதல் உண்டாகுது. கட்சி ஆரம்பித்தவன் நாட்டுக்காக கொள்கை கோட்பாடுன்னு இருக்கிறவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதையும் தாண்டி இதெல்லாம் பண்ணுற வயசில் பண்ணிடணும்ப்பா, அதெல்லாம் எதுக்கு, அது பாட்டு இருக்கட்டும். அப்போ தான் கல்யாணம் பண்ணிவிட்டு தான் குடும்பம் இருக்குது, சமூகத்துக்காக போராடுறான் பாரு. அதெல்லாம் வச்சு அப்படி ஒரு ஹைலைட்டாக நம்ம வெற்றிமாறன் சார் இருந்தார். மஞ்சு வாரியர் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். அவங்க சின்ன ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணார். படத்தோட பீக் ஆக்டிங் நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் தான் அஃப்கோர்ஸ். அப்புறம் நம்ம கிஷோர் சார், அவர் தான் அந்த கட்சி தலைவனாகவே நடிச்சிருந்தார். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் ஆக்டிங் பீக்கு. சூரிய அண்ணன் பார்ட் 2ல் ரொம்ப சீன்ஸ் வரலனாலும் எந்தெந்த இடத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதில் கன்ஃபார்ம் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் நம்ம சூரிய அண்ணன் கொடுத்தாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, வேற லெவலில் இருந்தது. சரி, இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். விஜய் சேதுபதி அண்ணன் கென் கருணாஸ் அவர் தாங்க ஸ்டார்டிங்கில். அவரும் இன்னும் நல்லா அவர் தான் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு முன்னாடியே அவர் தான் அந்த கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், கட்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே இருக்கவர் என்றைக்குமே தான் கீழே இருக்கணுமா, எங்கள் ஜாதி உங்கள் ஜாதி பார்த்தா நீ மேலே வருவியா அப்படின்றத பண்ணையர் கேஸ்ட்டுன்னு ஒரு பெரிய கேஸ்ட்டு. சாதாரண விவசாய மக்கள், கூலி வேலை செய்கிற விவசாய மக்கள். ஸோ அந்த வீட்டு பெண்களை இவங்க பண்ணையனுக்கு டைம் பாஸ்க்கு உள்ளே வச்சு யூஸ் பண்ணிப்பானுங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பிக்குது. இது மாதிரி அப்படி தான் ஆரம்பிக்குது கதை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கென் கருணாஸ் அவர்களோட மனைவி கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணை இந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறானுங்க. உடனே அவங்க அப்பன் அந்த பண்ணையார் ராஜான்வால அவன் ஆக்சுவலாக எதுக்கு இவங்களை ஆள்றாங்கன்னா அந்த பண்ணையாரானுங்க அந்த பண்ணையானோட நிலத்துல தான் இவங்க விவசாயம் பண்ணி வேலை செய்கிறாங்க, கூலி வாங்குறாங்க. கூலிக்காரன்னா நீ என்கிட்ட வரியா சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உன்னோட வீரத்தெல்லாம் அந்த விவசாய மக்கள்கிட்ட காமிச்சு நீ கெத்து பார்க்குற. ஸோ அப்படின்னு போட்டு தள்ளிட்டு அவங்கள நம்ம ஸ்டார்டிங் சமசின்னு நம்ம இவர் வராது. தென்கருணாஸ் பொலார்னு அந்த பண்ணையரை வெட்டிட்டாரு. ஏன் பொண்டாட்டி மேலே நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு மேலே நீ கை வைக்கிறியாடா ரஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு வெட்டு. விஜய் சேதுபதி என்ன அவங்கள காப்பாற்றுவார். அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கென் கருணாஸ் காப்பாற்ற வருவார். அவர் ஆக்சுவலாக அந்த விவசாய மக்கள் ஊர் மக்களுக்கு ஒரு வாத்தியார் வேலையாக இருந்தார், வாத்தியார் வேலை. ஸோ அதனால தான் அவருக்கு வாத்தியாருன்னு பேர் வந்தது. ஸோ பெருமாள். அதுக்கப்புறம் அந்த கருப்பனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவனை சரணடை வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அவன் பண்ணைய ஆளுங்கள்ல பிளாக்மெயில் பண்ணி அவனை கூப்பிட்டு அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அந்த கல்யாணம் பண்ணுற பெண் அந்த பொண்ணையும் ஸ்டார்டிங்கில் கொண்டுடுவாங்க. விஜய் சேதுபதி இதால் என்னால் ஒரு உயிர் போச்சே, நான் காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன், அந்த பையன் இறந்துட்டானே, அந்த ஃபீலிங்கில் அவர் இவங்களை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாரு, கட்சியில் சேர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி கூலி இந்த பண்ணையார் ராஜா இந்த பண்ணையானுங்க இருக்கிறானுங்கெல்லாம் பெரிய ஆட்கள்.
அவனுங்க நடத்துகிற ஃபேக்ட்ரியில் ஒரு விவசாயத்துலேருந்து வாத்தியார் வேலையை விட்டு வெளியில் வந்து தொழிலாளியாக இறங்குறாரு. ஸோ தொழிலாளிங்களுக்கு எதனா பிரச்சனைன்னா ஓனர் செய்யணும், தொழிலாளிங்க இல்லைன்னா முதலாளியே இல்லைடா. அதை புரிஞ்சுக்கோங்கடா எல்லா கம்பெனி ஆட்களுக்கும் சொல்லிக்கிறேன். தொழிலாளி இல்லைனா தொழிலாளியோட சந்தோஷம் தான் முதலாளியோட சந்தோஷம். தொழிலாளி இல்லைன்னா முதலாளி கிடையாது. இப்போ நீயே வந்து வேலை செஞ்சுக்கோ, போ முதலாளி இல்லைண்ணா. என் பர்சனல் டென்ஷன் ஏதோ ஒன்று விடுங்க. சரி, நம்ம விடுதலைக்கு வருவோம். சரி, ஓகே. தொழிலாளிங்களுக்கு பிரச்சனைனா ஒரு தொழிலாளி அது மாதிரி அடித்து கொண்டுடுவாங்க. கம்யூனிசம், பெரியாரிசம், நேஷ்னலிசம், சோஷியலிசம் எல்லாமே நம்ம வெற்றிமாறன் இந்த படத்தில் அற்புதமாக அருமையாக சொல்லியிருக்காரு. பை த பை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு படம். பார்ட் 1, 2ல் நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தோம் அது எல்லாமே இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸில் தான் எதிர்பார்க்காத ஒன்று நடந்துருச்சு. அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ போராடுறாங்க. திடீர்னு அந்த கிஷோர் சார் தான் ஒரு தலைவர் ஸ்ட்ராட்டஜி, அவரை போட்டு தள்ளிடுவாங்க. கிஷோர் அண்ணனை போட்டு தள்ளிட்டு இந்த பண்ணையார் பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறானுங்கள, பணக்காரன், வெல்த்து, சமூகம், ஜாதி, உன் அதிகாரத்துக்காக மற்றவனை இறக்கி தட்டி பேசுறது, அந்த 5 பேர் 10 பேர் உயிருக்காக ஒருத்தனை கொள்வது, அந்த ஒருத்தனை கொள்றியா அவன் ஃபேமிலியை நினச்சி பார்க்குறியா, அவனை நினச்சி பார்க்குறியா, அவன் குடும்பத்தை நினச்சி பார்க்குறியா, அந்த சமூகத்துக்காக நினச்சி பார்க்குறியா, ஒருத்தன் நல்லா இருந்ததுக்காக அவனை கொள்றியே, உனக்கு தெரிஞ்சவனாக இருந்தால் அவனை கொல்லுவியா, உன் சொந்தக்காரனாக இருந்தால் கொல்லுவியா, உன் அண்ணன் தம்பியாக இருந்தால் கொல்லுவியா? அதுதான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே எல்லாம் சமம். இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். வெற்றிமாறனுக்கு கன்ஃபார்ம் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு நேஷ்னல் அவார்டு நாமினேஷன்லையாவது போகணும். வாங்கினா சந்தோஷம், நாமினேஷனில் போனாலும் சந்தோஷம். அசூரனே வாங்கிச்சு, ஆடுகாலம் வாங்கிச்சு, இது வாங்காதா, பார்த்துக்கலாம். விஜய் சேதுபதி அண்ணனுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கணும். கடைசியில் ஒரு எமோஷனலெஸ் ஆச்சு. இந்த போராட்டத்தில் இவங்க போடுறாங்க. விஜய் சேதுபதி அண்ணனும் கொலகாரனாக மாறுறாரு. ஏன்னா அவரோட கட்சி தலைவர் சொல்லி கொடுத்த நம்ம கிஷோர் அண்ணனே போட்டு தள்ளுவாங்க அந்த பண்ணையாரக்கள். அந்த வெறுப்பில் நாங்கள் எல்லா அகிம்சை முறையில் கொள்கை, எங்கள் கொள்கை எங்களுக்கும் எல்லாமே ஒன்று, எல்லா நீதியும் கிடைக்கணுங்காக போராடுறோம். நீங்கள் வன்முறை எடுத்தால் அந்த வன்முறையும் ஆயுதம், எங்களுக்கும் அந்த வன்முறை பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை கூட விடுற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனும் வன்முறையில் இறங்குறாரு. அதான் இன்டர்வல் ஆகுது. இறங்கிட்ட பிறகு போட்டு தள்ளுறாரு அவங்க ஆளை எல்லாரையும். இது என்ன பண்ணுறது, பிரச்சனையாகி அப்புறம் தமிழர் மக்கள் படைங்கிற ஒரு கட்சி இவர் புதுசாக ஃபார்ம் பண்ணுற விஜய் சேதுபதி அண்ணன் ஃபார்ம் பண்ணி அதில் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்து எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அந்த இதில் போயிட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி போராடுறாரு. போலீஸ்காரங்க கிட்ட மாட்டுறாங்க. அந்த போலீஸ்காரன் இருக்கிறான் பாருங்க, போலீஸ்காரன் வெள்ளைக்காரன் நார்த் இந்தியன் பயங்கரமாக நடிச்சிருந்தாப்புல அவர் விஜய் சேதுபதி பிடிச்சிருவாங்க. பார்ட் 1லே தெரியும் பிடிச்சிருவாங்க. பார்ட் 2 திடீர்னு தப்பிச்சிருவாங்க காட்டுக்குள்ள. அந்த போலீஸ்காரன் ராகவேந்திரன் ஒரு கேரக்டருங்க, அவன் போலீஸ்காரனுக்கே ஈகோ. பிசிக்கும் இன்ஸ்பெக்டருக்குமே ஈகோ இருக்குன்னா அப்போ மற்ற சாதாரண பிஸ்னஸ் மேன் பண்ணுறவனுக்கெல்லாம் எவ்வளோ ஈகோ இருக்கும். பிசிக்கு இருக்கு, ஈகோ இருக்குது. அவனை சொந்த போலீஸ்காரனே போட்டு தள்ளுவான். அவன் சூரிய அண்ணன் கிளைமேக்ஸ் அதை பார்த்தோன்னே சும்மா டப்புக்கு அவனே போட்டு தள்ளு. டேய், நமக்கு அவன் தான் முக்கியம். அப்புறம் நம்ம ஜெய்பீமில் அந்த போலீஸ்காரன் வருவான் பாருங்க, கருப்பாக குண்டா, மீசை கூட எல்லாம் ஃபுல் ஷூ பிளாக்காக இருப்பார். அவரு கிளைமேக்ஸில் ஒரு நல்லா இது பண்ணார். கடைசியில் விஜய் சேதுபதி அண்ணன் சரண்டராகி வருவாருங்க. சரண்டராகி வரும்போது இவனுங்க அந்த மனுஷனாக நம்பி சரண்டர் ஆனா அந்த மனுஷன் விஜய் சேதுபதி அவரையும் போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு ஏமாற்றி அவரை கொண்டு. எனக்கு அதுதான் மனசுல வெற்றிமாறன் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்கல. விஜய் சேதுபதி பிடிச்சி அவன் உயிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். விஜய் சேதுபதி கடைசியில் சுட்டு பொசிக்கிடுவாங்க. சுட்டு பொசிக்கிட்டு கடைசியில் சூரிய அண்ணன் வச்சாரு ட்விஸ்ட். அவங்களுக்கு ட்விஸ்ட் வச்ச உடனே அவன் ஒரு ஆள் சரண்டராக தான் நீதி சமூகத்துக்காக போராடணும், எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்ன்ற உன் அதிகாரத்தால் எங்களை இல்லாதவங்களை நீ என்ன வேணாலும் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு அவங்கள அந்த மலை பள்ளத்தில் தள்ளி விட்டு அண்ணன் எஸ்கேப் ஆகி போயிடுவார். வெற்றிமாறன் ஃபிலிம் பை முடிஞ்சிடும். வேற லெவலு. ஆனால் ரிவெஞ்சு கண்டிப்பாக காப்பாற்ற யாருமே இல்லை, அவனுக்கு செத்துருக்கணும். ஃபினிஷிங் நல்லா இருந்தது. ஆனால் விஜய் சேதுபதி உயிரோடு இருந்துதான் நல்லா இருந்திருக்கும். எல்லாம் எடுக்கிறதுக்கே தனி தைரியமான படம்.
அஃப்கோர்ஸ் விடுதலை ஏ தான், ஏ சர்டிஃபிகேட் படம் தான். கெட்ட வார்த்தை பார்ட் 1ல் அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு பார்ட் 2ல் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசலை. லைட்டாக மயிறு அப்படி தான் பேசியிருக்காங்க, தவிர ரொம்பலாம் பேசுகிறேன். பார்ட் 1ல் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பேசியிருந்துருப்பாங்க. ஜிவிஎம் சார் அவரும் அந்த அளவுக்கு சொன்ன கேரக்டர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார், அவ்வளோதான். மற்றபடி பாவனிஸ்ரீ ஒரு ரோலு, அவங்க ஒரு சின்ன சீன் பண்ணாங்க தேட்டர் சீனில், அவ்வளோதான். ஒரு சோஷியலிசம் கம்யூனிசம் படத்தில் இருக்குது, பாருங்கள். ரெஸ்பெக்ட் ஃபார் வெற்றிமாறன் அண்ணா, தேங்க்யூண்ணா. சூப்பர் படம் நான் இந்த வீக்கெண்ட். பாய்.